ஹாய். நான் ஒரு படத்தை பற்றி சொல்ல வந்திருக்கேங்க. என்னடான்னா, எனக்கு ஒருத்தன் சொன்னான், இந்த படம் இருக்குது போய் பாருன்ட்டு. இப்படி ஒரு படம் வந்திருக்கான்னு நான் கேட்டேன். சரி, நான் படம் பார்த்துட்டு நல்லா இருக்கே, நம்ம ஒரு 2 பேர்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க இப்படி ஒரு படம் வந்திருக்கான்னு என்கிட்ட கேட்குறாங்க. என்னடா படம் நல்லா இருக்குது, ஆனால் யாருக்குமே தெரியலையே. டிராகனை விட நல்லா இருக்குங்க படம், காமெடியாக. சரி, அந்த படத்தை பற்றி சொல்லுவோம், நம்ம மூலிமா ஒரு 2 பேர் பார்க்கட்டுமே, அதுக்காக தான் வந்தேன். என்னன்னா, மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்ன்ட்டு ஒரு படம். அது லவ் சம்மந்தப்பட்ட படம் தான். நல்லா இருக்குது படம். யார் நடிச்சிருக்கா தெரியுமா? இந்த யூடியூப்பில் ஜம்ப் கட்டுன்ற ஒரு யூடியூப் சேனலில் ஹரிபாஸ்கர் அவர் தான் நடிச்சிருக்காரு. நல்லா நடிச்சிருக்காருங்க. இந்த டைலாக் டெலிவரிலாம் சூப்பராக பண்ணுறாரு. நல்லா காமெடியாகவும் இருந்துச்சு. படம் வந்து ஒன் சைட் லவ் எப்படிப்பட்டது, எப்படி இருக்கும் அதெல்லாம் சொல்கிறேங்க. நல்லா காமெடியாகவும் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். ஆனால் என்ன ஒன்றுனா, படம் கொஞ்சம் லென்த்தாக போகிற மாரி இருக்கும், அது மட்டும்தான். அது கிளைமேக்ஸில் ஒரு நல்ல மெசேஜ் கூட சொல்கிறாங்க. நல்லா இருக்குது படம். எதில் இருக்குன்னா, இந்த ஆஹா அதுலேயும், அப்புறம் அமேசான் ப்ரைம், இந்த 2துலேயும் இருக்குது. போய் பாருங்கள். சரி, எத்தனை பேருக்கு இந்த படம் தெரியும்ன்ட்டு கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா உண்மையாகவே விளம்பரம் எவ்வளோ முக்கியம்னு எனக்கு இப்போ தான் தெரியுதுங்க. ஒரு சூப்பராக ஒரு படம் எடுத்துட்டா கூட, நல்ல ஒரு ட்ராகன் படத்துக்கு எடுத்த விளம்பரம் அளவுக்கு இதையும் பண்ணியிருந்தா, இன்ஃபேக்ட் நான் கூட தேட்டரில் போய் பார்த்துருப்பேன். நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், காமெடியாகவும் இருக்குது. இன்னும் ஒரு விஷயங்க, இதுவும் உண்மையாக செம்மையாக இருந்துச்சு. என்னென்னா, ஹீரோவோட ஃபஸ்ட்டு படம், டைரக்டரோட ஃபஸ்ட்டு படம், மியூசிக் டைரக்டரோட ஃபஸ்ட்டு படம், எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு படம் நல்லா எடுத்திருக்காங்க. இது ஒரு ஸ்பெஷலாக இருந்துச்சு.